நாம் எவ்வளவுதான் அணை அடைத்தாலும் அடைக்க முடியாது. ஆனால் மாகாளியின் கைக்குள் பிள்ளையென தெய்வ சான்றோர்கள் வளருகிறார்களே, அவர்கள் வந்து அடைத்தால் உடனே அணை அடைபட்டு விடும் என்றான். அவன் கூறியதை கேட்ட சோழன் சான்றோர் 7 அழைத்து வர உத்தரவிட்டான். அவர்களிடம் குட்டையெடுத்து மண் எடுங்கள் என்று சொன்னான். ஆனால் சான்றோர்கள் முடியாது என்றார்கள். ஆத்திரத்தில் சோழன் கழுத்தளவு குழி தோண்டி அதற்குள் சான்றோர் 2 நிறுத்தி மணல் போட்டு நிரப்பி பட்டத்து யானையால் தலையை தட்டி கொன்றுவிட்டான். இவர்களை காக்க நினைத்த எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிபட்டு அணையை அடைத்து எஞ்சிய 5 காத்தருளினார். தன் பிள்ளைகள் 2 கொன்ற சோழன் மீது கோபம் கொண்ட காளி, உன் நாடு மழையின்றி வறுமையால் பாழாகட்டும், பகலில் நரி ஓடட்டும், இந்த அரசு அழியட்டும், உனது வம்சங்களெல்லாம் அழிந்து போகட்டும் என்று சபித்தாள். அதன் மூலம் சோழன் வம்சமே அழிந்து போனது. இந்த நேரத்தில் பகவான் நாராயணமூர்த்தி கலியரசன் ஆட்சி செய்யும் அனந்தபுரத்திற்கு எழுந்தருளினார். அவர் எழுந்தருளிய திருத்தலம்தான் ஸ்ரீபத்மநாபன் ஆலயமாக இன்றும் உள்ளது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பகவான் அங்கு எழுந்தருளியதும் அருள் செல்வம் பொருள் செல்வமெல்லாம் பெருகி நாடு செழித்தது. மன்னன் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். வாரிசு இல்லாத கலியரசன் இறைவனை நினைத்து தவம் இருந்தான். ஆனால் பலனில்லை. சோதிடர்களை அழைத்து கணித்தான். அவர்கள் நன்கு பார்த்துவிட்டு, மன்னா, பெற்றாலும் உன்மகவு பேருலகம் ஆளாது என்பதே விதி. எனவே உனது மருமகனே நாட்டை ஆளட்டும் என்றார்கள். மருமகனுக்கு பட்டம் சூட்டினான். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மருமக்கள் வழி மலர்கின்றது. இந்த நேரத்தில்தான் முன்னீசன் விந்தில் உதித்த வெண்ணீசன் பணபலத்தாலும் படைபலத்தாலும் தனக்கென்று ஒரு மதத்தை தோற்றுவித்து சேர சோழ பாண்டியர்களை வெற்றி கொண்டு மீண்டும் சேர நாட்டை கைப்பற்ற நினைத்தான். சேர நாட்டை தாசியின் மகன் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் வெண்ணீசர்களை வென்று திறம்பட ஆட்சி புரிந்தாலும் அவனுக்கு குடும்பத்துக்குள்ளேயே எதிரிகள் உருவானார்கள். இதனால் கலியரசன் தனது சொந்தங்களால் தனக்கு ஆபத்து வரும் என்பதை அறிந்தான். தன்னை எப்படியாவது பாதுகாக்க திறமையான காவலர்கள் வேண்டும் என நினைத்து பகவானையும் வேண்டி முக்கியமான தனது அமைச்சர்களையும் கலந்து ஆலோசித்து அவனால் பிரிக்கப்பட்ட சாதிகளில் நல்ல வீரமுள்ளவர்களை மெய்காப்பாளர்களாக தேர்ந்தெடுத்தான். நாட்கள் பல கடந்தன. மன்னனுக்கு முடிவு காலம் வந்தது. மெய்காப்பாளர்களான சாணார்கள் சற்று அயர்ந்த நேரம் பார்த்து மன்னனின் எதிரிகளான பந்தங்களே அவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள். உயிர் போகும் தருவாயில் கலியரசன் தன்னை கொன்றது இந்த மெய்காப்பாளராக இருக்கும் இந்த சாணாரே என்று தவறாக நினைத்து, என் குடும்பத்தோர்கள் ராஜ்யத்தை ஆளுமட்டும், உன் குடும்பத்தோர்கள் ஊழியங்கள் செய்து மிக அழுந்தப்படுவாரெனவும் அன்னீசன் சான்றோருக்கு விழுந்த மொழியால் விரைந்துரைத்து மாண்டான். இந்த சாபமே சாணார்குல மக்களை ஆட்டி படைத்தது. பின்னால் ஆட்சிக்கு வந்த மன்னர்களெல்லாம் ராஜ துரோகிகள் என்று முத்திரை குத்தி கடுமையாக கொடுமைப்படுத்தினார்கள். கீழ்ஜாதி என்று அரசால் முத்திரை குத்தப்பட்டு தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்க வைக்கப்பட்டார்கள். தாலி கட்டினால் வரி, தொழில் செய்தால் வரி, பயன்படுத்தும் பொருள்களுக்கும் வரி, பனை மரத்திற்கும் வரி, தளனார் வரி, முறுக்குத்தட்டி அறிவாள் வரி என்று எல்லாவற்றிற்கும் வரி விதித்தான். ஊழியம் என்ற பெயரில் கூலியின்றி கொத்தடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்றான். உயர்குலத்தோர் என்று அரசால் அங்கீகாரம் செய்யப்பட்ட பாவிகள் சாதி வெறி பிடித்து சான்றோரை படாத பாடுபடுத்தினார்கள். தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம் என்று சான்றோர்கள் தினம் தினம் செத்து கொண்டிருந்தார்கள். சான்றோர்குல மக்கள் பாடுபட்டு தேடிய அனைத்து பொருட்களையெல்லாம் புறவாசல் வழியாக கொண்டு வரச் சொல்லி அடித்தான். காலை பதநீர், மாலை பதநீர், பற்ற காய்ச்சிய பதநீர், சூடான பதநீர், கருப்பு கட்டி, கற்கண்டு, நுங்கு, ஓலை என்று அவன் கேட்பவற்றையெல்லாம் கொண்டு கொடுக்க வேண்டும். கொடுத்தாலும் அடிப்பான், கொடுக்க வழியே இல்லாவிட்டாலும் அடித்து துன்புறுத்துவார்கள். குளம் வெட்டச் சொல்லுவான், குளிக்க விட மாட்டான். சாலை போடச் சொல்லுவார்கள், சாலையில் நடக்க விட மாட்டார்கள். கிணறு வெட்டுவது சான்றோர்கள்,
குடிக்க தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள். ஆலயம் கட்டுவது சான்றோர்கள், ஆனால் வழிபட விட மாட்டார்கள். சான்றோர்குல பெண்களை மானபங்கப்படுத்தினான். உயர் ஜாதியினர் வாழும் தெருவில் சென்றுவிட்டால் உயர் ஜாதி என்னும் சோம்பேறிகளான நீச குலத்தவர்கள் இரத்தம் சொட்ட சொட்ட அடித்து துன்புறுத்துவார்கள். நல்ல வெண்கல பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது. சிரட்டை, மண்சட்டி இவைகளை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதிகாலை துயிலக்கூடாது. தெய்வ நூல்களை நாம் அறியக்கூடாது. துஷ்ட தேவதைகளையே மனிதன் வணங்க வேண்டும். நள்ளிரவு பேய் முகூர்த்தத்தில் தான் சுபகாரியங்கள் நடத்த வேண்டும். ஆண்கள் முழங்காலுக்கு கீழ் வேட்டி அணியக்கூடாது. பெண்கள் மார்பிலே துணி போடக்கூடாது. இப்படி சாணார் குலத்தை அவர்களின் தொழிலுக்கு ஏற்ப 18 ஜாதிகளாய் பிரித்து வேலை கொண்டான் சண்டாள நீசன். கொடுமை தாங்காத அப்பாவி மக்கள் தெய்வத்திடம் அபயமிடுகின்றார்கள். சான்றோர் படும் துயரம் பொறுக்காத எம்பெருமான் கலியரசனுக்கு நீதியை எடுத்துரைத்தார். கலியனே, பிறரின் துன்பத்தில் இன்பம் காணுவது மிகப்பெரிய பாவம். அது மட்டுமல்ல, கற்புள்ள சாணாத்தி கதறி உன்னை சாபமிட்டால் இந்த நாட்டையே இருள் சூழ்ந்துவிடும், அழிந்து போகாதே என்று எச்சரித்தார். யுகா யுகந்தோறும் தோன்றிய அரக்கா, உனக்கு நான் எவ்வளவோ புத்தி சொல்லி இருக்கிறேன். நீ சூரனாய் பிறந்தபோது வீரவாகுவாய் வந்து புத்தி சொன்னேன், கேளாது மாண்டாய். இரணியனாய் படைத்து பிரகலாதனாக நின்று நான் புத்தி சொன்னேன், அதையும் கேளாது மாண்டாய். ராவணனாக நீ வந்தபோது உனது தம்பி விபூஷணனாக புத்தி சொன்னேன், நீ கேளாது மாண்டாய். துரியோதனாய் படைத்து கண்ணனாக வந்து புத்தி சொன்னேன், கேளாது மாண்டாய். இப்போது நானே உனக்கு புத்தி சொல்லுகிறேன். சான்றோர்களுக்கு இன்னல் கொடுத்து நீ வீணாக மாளாதே என்று உரைக்கிறார். இதை கேட்டவுடன் கலியரசன் பகவானை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டி, உன் சொல்லை நான் இனி கேட்க மாட்டேனடா. என்னிடம் இருந்து கொண்டு அந்த கடைசாதியான சாணாருக்காக பேசுகிறாய். போடா, உன்னிடம் எனக்கென்ன உறவு என்று எம்பெருமானை தரக்குறவாக பேசுகிறான். கலிநீசன் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவன் இயல்பு தன்மையே அதுதானே. அவன் புரியவும் மாட்டான். அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார். இன்று கூட நாம் இவ்வளவு நாகரிகம் பெற்ற பின்பும் சாதியை சொல்லிக் கொண்டேதான் மாளுகிறோம். சாதி சங்கம் வைத்து சமுதாயத்தில் அநீதியை ஏற்படுத்துகிறோம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம் என்றார்கள். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்று அரசும் கூறுகிறது. ஆனால் சாதி சான்றிதழ் வாங்காமல் எந்த அரசும் இல்லை. இன்ன இன்ன சாதி என்று ஊர்ஜிதப்படுத்தவே கிராம சபை நிறுவப்படுகிறது என்றால் முற்காலத்தில் சாதியை சொல்லவா வேண்டும்? நீயும் மனிதன், நானும் மனிதன், அவனும் மனிதன், எல்லோரும் மனிதர்கள் என்ற மனிதநேயம் எப்போது வளரும்? சான்றோர் மக்கள் பட்ட அல்லல்களை பார்த்த எம்பெருமான் கலியனிடம் சொல்லுகிறார், போறேன் நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூருக்கு, வருவேன் நான் உன்னை வதைக்க ஒரு கோலம் கொண்டு என்று சொல்லி எம்பெருமான் கைலை செல்லுகிறார். கைலையிலே எம்பெருமான் ஈசனிடம் என்னை கெணியாது கலியனை படைத்த காரணம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஈசன், நாரணரே, மைத்துனரே, 7 லோகத்தார்கள் எல்லோருமே சேர்ந்து தாங்கள் இங்கு வர சாத்தியமில்லை, கீழுலகில் மாண்டு போனீர்கள் என்று இவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் படைத்தேன் என்றார். உடனே நாராயணர் எல்லா லோகத்தாரையும் இங்கு அழைத்தார். யமலோகத்தார், பரலோகத்தார், பிரம்மலோகத்தார், சொர்க்கலோகத்தார், வைகுண்ட லோகத்தார், சிவலோகத்தார், தேவலோகத்தார் என 7 லோகத்தாரும் பயந்து நடுங்கி பகவான் முன் வந்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து பகவான் உரைக்கிறார், நான் சாக கிடந்ததெங்கே, தப்பி ஒளித்ததெங்கே, போக கிடந்ததெங்கே, போனதெங்கே சொல்லுங்கள். ஆண்டவன் இறந்ததாக எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை. அப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லுவதாக இருந்தால் அது ஆண்டவனாக இருக்க முடியாது என்பதே உண்மை. நீங்கள் இப்படி சொன்ன காரணத்தினால் நீங்கள் அனைவரும் பொல்லாத கலியிலே போய் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லோரும் அதற்கு சம்மதித்து, ஐயனே, உமது உத்தரவு அதுவாயின் நாங்கள் அதற்கு சம்மதிக்கிறோம். அதே நேரம் எங்களை பூவுலகில் பிறக்கச் செய்வது என்றால் உமது விந்துவழி குலமான சாணார் குலத்தில் எங்களை பிறவி செய்ய வேண்டும் என்றும், மேலும் நாங்கள் பூலோகத்தில் பிறந்தால் அங்குள்ள முறைப்படி அதிக தவறுகள் செய்ய நேரிடலாம்
அதையும் தாங்கள் பொறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானிடம் கேட்டார்கள். அதற்கு பகவான், நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன், தருவேன் நல்ல புத்தி என்று உரைத்த மொழியை கேட்ட 7 லோகத்தாரும் ஐயாவின் உத்தரவால் பூலோகத்தில் வாழும் சான்றோர் குலத்திலே வந்து பிறக்கின்றார்கள். இதிலிருந்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலியுகத்தில் வைகுண்டர் வந்து 14 லோகத்தையும் ஒரு குடைக்குள் வைத்து அரசாள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏற்கனவே 7 லோக வித்துக்களாக 7 அம்மைமார்களுக்கு மக்களாக நாராயணர் பிள்ளைகளாக சான்றோராய் பிறந்து வாழ்ந்து வருகிறோம். மீதி உள்ள 7 லோகத்தார்களும் இதே சான்றோர் குலத்தில் வந்து பிறக்கிறார்கள். இனி இந்த உலகத்தில் எந்த லோகமும் கிடையாது. எல்லாம் வைகுண்டரின் ஒரு குடையின் கீழ் தர்மயுகம் ஆழ்வோம் என்பது இதன் மூலம் உங்களுக்கு புலனாகிறது. 7 லோகத்தாரும் அவரவர் விருப்பப்படியே பூவுலகில் வந்து பிறந்தார்கள். அவர்களில் சம்பூர்ணதேவன் தேவலோகத்தை சார்ந்தவன், பரதேவதை என்னும் பெண் யமலோகத்தை சார்ந்தவள். தேவன் பரதேவதை மீது மயக்கம் கொண்டான். பகவான் இருவரையும் தவம் செய்ய சொல்லுகிறார். சம்பூர்ணனும் பரதேவதையும் இந்திரன் திருமுடி மீது இச்சை கொண்டதால் தவம் நிறைவேறாது போயிற்று. இதனால் அவ்விருவரும் மாயனையும் ஈசனையும் தொழுது வணங்கி பணிந்து, நாங்கள் அறியாமல் பிழை செய்து விட்டோம், செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று ஆண்டவனிடம் பணிந்து நின்றார்கள். பகவான் அந்த பரதேவதையை பார்த்து, நீ பூலோகத்திலே பிறந்து உனது முன் கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு வயது முதிர்ந்த காலத்தில் சம்பூரணனோடு சேர்ந்து வாழ்வாய். அப்படி வாழும்போது நோய்வாய்ப்பட்டு உயிர் துறந்து என்னை வந்தடைவாய் என்று கூறி அவளை மண்ணிலே பிறக்கச் செய்தார். அதுபோல சம்பூர்ண தேவனையும் நீயும் போய் இந்த பூலோகத்திலே பிறந்து செய்த வினையின் பலனை அனுபவிப்பாய். நான் கலியளிக்க மண்ணில் அவதரிக்கும் போது உன்னை ஆட்கொள்வேன் என்று கூறி மண்ணிலே பிறக்கச் செய்தார். கலி அழிப்பதற்காக எல்லா சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து வைகுண்டமாக வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே நாராயணம், ஈசர் முதல் எல்லோரும் செந்தூர் கரையருகே வந்து நிற்கிறார்கள். கந்தபெருமான் எல்லோரையும் கண்டு தொழுது நின்றான். அவனுக்கு ஆசி கூறிவிட்டு வாரி கரையருகே வந்து நின்றார்கள். அந்த நேரம் கலைமுனி, ஞானமுனி என்ற 2 முனிவர்களும் பகவானின் திருவடி தொழுது நிற்கிறார்கள். இந்த 2 முனிவர்களும் கலியுகம் படைக்கப்பட்ட உடனே எல்லா லோகத்தையும் கலி சூழ்ந்து விட்டது. எனவே இந்த கலியினுடைய கண் படுவதற்குள் துவாரகையை கடலினுள்ளே மூழ்கி வைக்க அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். பூலோகம் வந்த அவர்கள் துவாரகையை கடலை இழுத்து மூடி வைத்துவிட்டு கையிலை செல்லுவதற்குள் கலி வந்துவிட்டமையால் இவர்களால் கைலாயம் செல்ல இயலவில்லை. அந்த நேரம் திருமால் அவர்களிடம், கலியளிக்க வைகுண்டம் பிறந்து வரும் நாளில் உங்களை அவர் பக்கத்திலே வைத்து பதவி தருவார். அவரையே நினைத்து நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். துவாரகை துலங்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அது கடலினுள்ளே எப்படி போனது என்பதை நாம் இன்று கண்டுகொண்டோம். பூலோகத்தில் படைக்கப்பட்ட சம்பூரணன் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சம்பூரணனை ஆட்கொள்ளக்கூடிய நேரம் வருகிறது. இறைவன் அருளால் நோய்வாய்ப்பட்டு திருச்செந்தூர் கொண்டு வரப்பட்டு முன்பு கொடுத்த வாக்கின்படி எம்பெருமான் அவரை ஆட்கொண்டார். எல்லாம் வல்ல எம்பெருமான் கலியை அழிப்பதற்காக கொல்லம் ஆண்டு 1008 மாசி 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவதரிக்கின்றார். வைகுண்ட அவதாரத்தை கண்டதும் வானவர்கள், தேவர்கள், முனிவர்கள், தானவர்கள், ரிஷிகள், தமிழ்மறைவானோர் எல்லோரும் ஞான இசை முழங்கி ஓம் நமோ என்று ஆடுகிறார்கள். மங்கள வாத்தியங்கள் வானில் நின்று அதிர, மண் விண் எல்லாம் வேத மந்திரம் ஒலிபரவ, நாதாந்த வேதத்தின் நாயகன் பரிபூரண ஞானச் சொரூபன் ஆதி அந்தமில்லா அழல் பெரும் ஜோதியாக அண்டமெல்லாம் நிறைந்து நின்ற அருள் ஜோதி வடிவை மகாலட்சுமிக்கு எம்பெருமான் காட்டி அருளினார். கடலுள் கனலாரே உமக்கபயம் என்று அம்மை